அண்ணே, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். எனக்கே ரொம்ப வேதனையா இருந்தது. எதுக்கும் கலங்காத நீங்களே இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டே ராமகிருஷ்ணா, எங்கிருந்தோ இந்த ஊருக்கு வந்த என் கூட கொஞ்ச காலம் தான் பழகின. ஆனா நீ காட்டுற பாசம் கூட என் கூட பிறந்தவளுக்கு இல்லையாப்பா. பரவாயில்ல விடுங்கண்ணே, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. ஹலோ, இத்தனைக்கும் காரணம் அந்த பஞ்சாயத்துக்காரன் பொண்டாட்டி தான்டா. என்ன திட்டம் போட்டு பழி தீர்த்துட்டாடா. ஏன்னே வீணா கவலைப்படுறீங்க? உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் புறப்படுறேன்டா. ஹலோ, இந்த பச்சை கிளிய பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுதுடா. நான் இங்க இருந்தேன்னா ஒருவேளை கொலகாரனா கூட மாறிடுவேன் போல் இருக்கு. ச்சே, அவளாலே இந்த ஊரே எனக்கு வெறுத்து போச்சு. நான் வரேன். அண்ணே, கொஞ்சம் இருங்க. என்னது? இதுல 32 ரூபாய் இருக்கு. உங்க செலவுக்கு வச்சுங்கன்னு. கிட்ட கூட முகம் கொடுத்து பேசாம அவ்வளவு வேகமா எங்க போறான் வேலுசாமி? உனக்கு தெரியாதா? அவன் ஊரை விட்டே போறானா? அவ அக்கா பேசிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டா. இந்த ஊரே கூடி பொண்ணுக்கும் உதவாதவன்னு பேசினதை தாங்கிக்க முடியாம தான் கிளம்பிட்டான். பாவம், அவன் கண்ணு கலங்கி பஸ் ஸ்டாண்டுல நிக்கிறத பார்த்து என் மனசே ஆடி போச்சு. என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. ஒரு வார்த்தை கூட சொல்லலையே பட்டாளத்துல போய் சேர்றேன்னு. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு இல்ல தம்பி, என் மனசு ஆறலப்பா. அக்கா தம்பிங்கிற உறவு அதுக்குள்ளவா விட்டு போயிடும். வெள்ளத்தாயி, என்னடி ஆச்சு? அடி சொல்லடி. அடி அம்மா, அடி அம்மா, தாயே, என்னடி ஆச்சு? சொல்லு, பாட்டிக்கு உடம்பெல்லாம் ஆடுதடி. அடி சொல்லடி, அடி சொல்லு. வெள்ளத்தாயக்கா, இப்படி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சேக்கா. பாட்டி, 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 அம்மா கொஞ்சம் தண்ணியா கொண்டு வாய் அம்மா. பாட்டி, ஐயோ பாட்டி, எங்களை ஏமாத்திராத பாட்டி. பாட்டி, கொஞ்ச நேரத்துல எங்களை கதிகலங்க வச்சிட்டியே. நாங்க என்னமோ நினைச்சிட்டோமே அம்மா. ஐயா, பாட்டிக்கு ஒண்ணு ஆகலையே. அதுக்கு எதுவுமே ஆகாது. அது எப்படியோ தப்பிச்சுக்கிச்சு. அதை விடு. வெள்ளத்தாய் வீட்டுல நடந்து போச்சு. உறவுக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் ஆகலைங்க. வேலை என்ன மிலிட்டரியில சேர்ந்துட்டாரு. அட போய் சத்தமாத்தே சொல்ல. வேலை என்ன மிலிட்டரியில சேர்ந்துட்டாரு. அப்படியா சமாச்சாரம்? ஏன் வெள்ளத்தாயி, இதுக்கு போய் அழுதுகிட்டு இருந்த? எந்த போய் எதையோ வந்து சொல்ல. நானும் அவசர அவசரமா ஒடியாந்தேன். போகப்பா மண்ணாட்டி, போய் வேலையை பாடுறா. சரிங்க பாட்டி, நீ முதல்ல இடத்தை காலி பண்ணு. நீ எங்க வந்து கால் வச்சாலும் உடனே ஒரு கலாட்டா வருது. ஏய் காமாட்சி, கொஞ்சம் நில்லு. என்ன சிட்டு, என்ன? ஆமா, உன் மாமன் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? லெட்டர் வந்துச்சு. அத பத்தி நீ ஏன் கேக்குற? அந்த ஆளை பத்தி எனக்கு என்ன? ஏதோ உன் மாமன் ஆச்சே, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். மாமா பட்டாளத்துல சேர்ந்துடுச்சான். பட்டாளத்துல சேர்ந்தா திரும்பி வரதுக்கு 10 வருஷம் ஆகுமாமே. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆமா, அதுக்கு நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? நான் ஏன் கவலைப்படுறேன்? ஏதோ ஓ மாமன் ஆச்சே, நீ பாக்குறதுக்கு 10 வருஷம் ஆகுமாமேன்னு நினைச்சேன். ஆமா, உன் மாமி எல்லாத்தையும் கேட்டு எழுதினாரா? ஆமா, தெரிஞ்சவங்க எல்லாரையும் கேட்டு எழுதியிருந்தாரு. என்ன பத்தி எழுதிருப்பாரு? உன்னை பத்தியா? ஒண்ணும் எழுதலையே. உன்னை பத்தி எழுத என்ன இருக்கு? எழுதணும் நான் சொன்னேன். எல்லாரையும் விசாரிச்சு எழுதினாரு நீ தானே சொன்ன. என்னையும் தெரியுமேன்னு கேட்டேன். என்னமோ அந்த ஆள் எழுதணும்னு தவம் கடந்த மாதிரி சொல்றிய. சரிடி, கோச்சுக்காத. இஸ்கு உன்னையடி நான் கோச்சுக்க போறேன்.
என்னப்பா எழுதியிருக்கா கடுதாசியில? இதோ படிக்கிறேம்மா. அன்புள்ள அக்காவுக்கு உன் தம்பி வேலுசாமி எழுதியது. நான் சுகம், நீயும் காமாட்சியும் சுகமாக இருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு வேலை கிடைத்தால் பொன்முடிராயன் கோயிலுக்கு பொங்கல் வைப்பதாக வேண்டியிருந்தேன். இந்த கடிதம் கண்டதும் தம்பி ராமகிருஷ்ணனுடன் சென்று பொங்கல் வைக்கவும். இப்படிக்கு உன் தம்பி வேலுசாமி. சாமி கடவுளே, எங்களெல்லாம் நல்லபடியா காப்பாத்து. நான் போய் பூ பறிச்சுட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. தம்பி, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? சரிம்மா. தந்தா